சீமான் வந்து அவருடைய கட்சியில் வந்து ஒன்றும் 234 வேட்பாளர்களையும் போட்டார், 10,000 வசூல் பண்ணார், 15,000 வசூல் பண்ணார், அவ்வளோ கொடுக்கணும். இப்போது விஜய் கட்சியில் வந்து முதல்ல புஷி ஆனந்த் 2 கோடி ரூபா டிடி கேட்டாருன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து கண்டித்து 2 கோடி வேணாம் 1 கோடி போகும். இந்த 41 பேர் இறந்து போனாங்கல்ல நெரிசலில், கரூரில், இந்த 41 பேர் குடும்பத்திலேருந்து ஒரு 10 பேரை வேட்பாளராக வந்து நிற்க வைக்கிறேன். ஏங்க சொல்லக்கூடாது? நான் விஜயை பார்த்து அந்த கேள்வியை கேட்குறேன். நடிகர் விஜயை, தாவேக தலைவர் விஜயை நீங்கள் எப்படி வேணால் வச்சு 41 பேர் உங்கள் முகத்துக்காக இறந்து போனாங்க. அந்த குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் ஆணோ பெண்ணோ அங்கே தகுதி உள்ள, அந்த தேர்தல் தகுதி உள்ளவர் ஏன் நீங்கள் நிற்க வைக்கக்கூடாது எந்த காசும் வாங்காமல்? அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்கும்போது நிபந்தனைகளை வந்து ரொம்ப கடுமையாக போட்டு, அதே மாதிரி ஒரு பக்கம் நிபந்தனைகள் கடுமையாக இருக்கலாம், போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி நிறைவேற்றவே முடியாத நிபந்தனைகளாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் யதார்த்தத்தில் வந்து வரும்போது அங்கே பிளாக் பண்ணுறது, இங்கே பிளாக் பண்ணுறது, இந்த வழியில் வந்து பஸ்ஸுங்களை வந்து கட் பண்ணுறது, பேருந்துகள் வந்து வழக்கமாக இயங்குகிற பேருந்துகளை வந்து அன்னைக்கின்னு பார்த்து நிறுத்திடுறது, இப்படி வந்து ஆளும் கட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவங்க திமுகவில் நிறைய பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வட மாவட்டங்கள் வந்து ஒன்று வன்னியர்கள் அதிகமாக கணிசமான இருக்கக்கூடியது, அல்லது வந்து பறையர்கள். இப்போது விசிகானா பேஸ் வந்து பறையர்கள். ஐயா ராமதாஸ்னாலும் வந்து வன்னியர்கள் தான், வாழ்வுரிமை வேல்முருகன்னாலும் வன்னியர்கள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் என்ன பண்ணிட்டார், காடுவெட்டி குரு அவர்களை பாராட்டி பேசிவிட்டார். இப்போ அது வேறு வந்து கொஞ்சம் வன்னியர்களுடைய வாக்குகளை வந்து சீமானை நோக்கி பிரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எவ்வளோ தூரம் பிரிக்கும், எவ்வளோ பிரிப்பாங்கன்னு தெரியாது. இதில் வேல்முருகன் என்ன பண்ண போகிறாரு? இப்போ ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் வந்து ஏற்கனவே விசிக வெளியே போகுதா, அவர் வச்சுக்கிறதான்னு வரும்போது வாழ்வுரிமை இன்னும் கொஞ்சம் தர்ம சங்கடத்தில் வந்து ஆகும். ஏன்னா அவர்கள் ராமதாஸ் ஐயாவை வந்து மதித்து தான் நிறுவனங்கிற முறையில் இப்போ கூட வேல்முருகன் கூட போய் பார்த்துட்டு வந்தார். அன்புமணிக்கு அவருக்கும் தகராறு வந்ததுக்கப்புறம் வேல்முருகன் போய் ஐயா ராமதாஸ் அவர்களே பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்ததுனால உடனே அவர் கட்சியில் போய் இணைச்சிருவார். கட்சியை இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்த்துருக்காரு, அது எப்படியும் அவர் கட்சியில் போய் இணைஞ்சிருவார். இப்போ நீங்கள் வாழ்வுரிமை கட்சி அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, சீமானோட போய் கூட்டணி சேருவாரா? ஏன்னா வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதி இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கார். அவர் 2026 தேர்தலில் அந்த கூட்டணியில் இருப்பாரா, அவர் வந்து வெளியேற்றப்படுவார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் இப்போ வெளியாகிட்டுருக்கு. மறுபுறம் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு போர்வையில் வந்து சீமான் அளவுக்கு வீரியமிக்க ஒரு தலைவராக வந்து வேல்முருகன் அவர்களும் பார்க்கப்படுகிறார். 2026 நாம் தமிழ் கட்சியோட இணையவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிப்படுது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவர் வெளியேற்றப்படுவாரா, நாம் தமிழ் கட்சியில் இணைந்து பயணிக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்காங்க, அங்கே அன்புமணி ராமதாஸோட பாமகவும் இருக்குது. அதனால தான் கேட்குறேன். இல்லை, இப்போ வந்து வேல்முருகன்னு சொன்னால் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஃபேமஸ் இல்லைங்க. மருதமலை மாமணியன்ற பாட்டை வந்து தாவேகா மேடையில் வந்து விஜய் கூட வந்து அதை வந்து தாவேகாவுக்கு ஏற்ற மாதிரி தாவேகா அப்படின்னு சொல்லி மாற்றி பாடி டான்ஸ் ஆடி குத்தாட்டம் போட்டு விஜயும் குத்தாட்டம் போட்டார். அவர் பேரும் வேல்முருகன். அதனால் அவர் இப்போ கிராமிய கலைஞர் வேல்முருகன் சார். கரெக்டு. இப்போ அவர் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் மன்னிப்பு கூட கேட்டிருக்காரு. அவர் உசாரா வரும்போதே சொல்லிட்டாரு, நான் வந்து நிகழ்ச்சிக்கு தான் வரேன், கட்சியில் தான் என்ன வரலன்னு சொல்லிட்டு தான். இல்லை, அது மட்டும் இல்லை, அவர் இதுக்கப்புறம் வந்து மன்னிப்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறேன், நான் வந்து ஏதோ அந்த மருதமலை முருகனா ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாரு, முருகன் பாட்டை வச்சு இந்து மத உணர்வுகளை புண்படுத்தி விட்டார்கள்னு சொல்லி ஒருத்தர். இப்போ தான் வழக்கு போகிறது யார் வேணாலும் எங்கே வேணாலும் போடலாம், அது இப்போ இயல்பாக போடுறாங்க, அதனால் வந்து போடுறேன். ரைட்டு, அதை விட்டுருவோம். நம்ம அரசியல்வாதியான அவர் வேல்முருகன் அங்கே வரும் வாழ்வுரிமை கட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வாழ்வுரிமை கட்சி அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, சீமானோட போய் கூட்டணி சேருவாரா இல்லை என்ன பண்ணுவாருங்கிறது தெரியல. ஏன்னா வந்து ஒரு பக்கம் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பக்கம் போயிட்டார், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போயிட்டார். ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்னும் வந்து முடிவு செய்யாமல் இருக்கிறார். ஏன் முடிவு செய்யாமல் இருக்காருன்னா, திமுகவில் வந்து அவர் ஜி.கே. மணி அருள் 2 எம்எல்ஏ வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் திருமாவளவன் வந்து அவங்க உள்ளே வந்தால் நான் எப்படி இருக்கிறது,
14 வருஷத்துக்கு முன்னாலேயே நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். சாதி ரீதியான கட்சிகள் மூலமாக வந்து சாதி ரீதியான கட்சி கூட்டணியில் நாங்கள் வந்து இருக்க மாட்டோம், மத ரீதியான கட்சி. என்ன நமக்கு புரியல. இவரையே வந்து ஆராசா வந்து சாதி கட்சி தலைவர்னு சொல்லி தான் பேசியிருக்கார் திமுகலேருந்து. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மத ரீதியான கூட்டணின்னா இப்போ ஜவஹர்லால் இருக்கார், முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் இருக்குது. போன தடவை பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எஸ்டிபிஐ வந்து அதிமுக கூட்டணியில் இருந்துச்சு. அதே எஸ்டிபிஐ இந்த தடவை திமுக கூட்டணியில் சேரலாம்னு சொல்கிறாங்க, தெரியல. தேசிய அளவில் ஆம் ஆத்மி இருக்குது, அது இருக்குது. இப்போது ஓவைசி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் ஹைதராபாத்துக்காரராக இருந்தாலும் திடீர்னு பீகாரில் நிற்கிறாரு, மகாராஷ்டிராவில் நிற்கிறாரு, சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் வந்து நின்னாலும் நிற்பார். அது ஓவைசி கட்சிக்கு நான் தான் வந்து மாநில பொதுச் செயலாளர்னு ஒருத்தன் கிடைக்காமையாக போயிடுவான். மாயாவதி கட்சிக்கெலாம் வந்து இங்கே வந்து இல்லையா? அந்த மாதிரி ஒரு கட்சிக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து வசீகரன் ஒருத்தர் இருந்தார். இப்படி அந்த வட மாநில கட்சிகளுக்கு கூட தமிழ்நாட்டில் உள்ள எங்களுக்கு வந்து எல்லா இடத்திலும் எல்லா மாநிலத்திலும் கிளைகள் உண்டுன்னு காமிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பேருக்காவது ஒருத்தருங்க வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் ராமதாஸ் ஐயா உள்ளே வந்தார்னா திமுக கூட்டணியில் அவரும் ஐயா ராமதாஸும் வந்து இந்த வயசுக்கு அவர் வந்து அவருடைய என்ன சொல்கிறது அனுபவத்தை வந்து வித்தியாசமாக பயன்படுத்துகிறாரு. எப்போ கேட்டாலும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சேரும் கூட்டணி இணையும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும். எல்லாம் சொல்கிறது தானே சார், இது எல்லாரும் சொல்கிற வசனம். இது ரொம்ப அடிப்படை வசனம். அது ஜெயிக்கிற வரைக்கும், ஜெயிச்சதுக்கப்புறம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆனானப்பட்ட கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வெளியில் சொல்லக்கூடிய கருணாநிதி ஐயா அவர்களே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னாரு. மகேசன் யார்? கடவுள். மகேசன் யாராவது ஒரு வாக்காளரா? மகேசன்றது பரமசிவனை குறிக்கும். அவர் வேறு வழி இல்லாமல் வாயில் வந்துருச்சு அவருக்கு. ரைட்டு, மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக ஏற்று தலை வணங்குகிறோம். வேறு என்ன சொல்கிறது? ஜெயிச்சுக்கிட்டா வந்து இரண்டாவது வழக்கமாக தோத்துட்டா வந்து தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும். இவன் நிறைய டைலாக் இருக்குது தமிழில். இந்த பக்கமும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. எந்த பழமொழி எந்த டைலாகு எப்போ வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து சௌகரியமாக இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த அளவில் இப்போ ராமதாஸ் ஐயா உள்ளே வந்தாருன்னா விசிகா வெளியே போவோம். ஏற்கனவே விசிகா வந்து வேல்முருகன் ஒரே கூட்டணியில் போன தடவை இருக்கும் பொழுது ஏதோ இப்போ திமுக தலைமை வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவர் வந்து பாமக, நான் கூட பாமக இல்லை கட்சியில் இருந்தவர், அதாவது வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி பாமக தான். ஆனால் இப்போ பாமக இல்லை, ஆனால் நீங்கள் ஏன் வந்து அதை அப்படி எடுத்துக்கிறீங்க? அவர் ஒரு தனியாக வந்து ஒரு கட்சி வச்சுருக்காரு, பாமக அங்கே வெளியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. இப்போ ஐயா ராமதாஸும் உள்ளே இருந்து வாழ்வு உரிமை வேல்முருகனும் உள்ளே வச்சு விசிகாவும் உள்ளே வச்சா கிட்டத்தட்ட ஆடு புலி புல்லுக்கட்டு மாதிரி இருக்கும். இதில் எது ஆடு எது புலி எது புல்லுக்கட்டுன்னு நான் சொல்லலை, நான் பொதுவாக பழமொழியை மட்டும் சொல்கிறேன். அதாவது மூணு வந்து ஒரு முக்கோணமாக இருக்கும், சேராது. எப்படி அந்தந்த இப்போ வட மாவட்டங்களில் வந்து என்ன ஆகும்? வட மாவட்டங்களில் தான் பிரச்சனை அதிகமாகும். ஏன்னா வட மாவட்டங்கள் வந்து ஒன்று வன்னியர்கள் அதிகமாக கணிசமான இருக்கக்கூடியது, அல்லது வந்து பறையர்கள் இருக்கக்கூடியது. இப்போது விசிகானா பேஸ் வந்து பறையர்கள். ஐயா ராமதாஸ்னாலும் வந்து வன்னியர்கள் தான், வாழ்வு உரிமை வேல்முருகன்னாலும் வன்னியர்கள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் என்ன பண்ணிட்டார்? காடுவெட்டி குரு அவர்களை பாராட்டி பேசிவிட்டார். இப்போ அது வேறு வந்து கொஞ்சம் வன்னியர்களுடைய வாக்குகளை வந்து சீமானை நோக்கி பிரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. எவ்வளோ தூரம் பிரிக்கும், எவ்வளோ பிரிப்பாங்க தெரியாது. ராமதாஸ் ஐயா திடீர்னு வந்து சொல்ல முடியாது, தனியாக கூட வந்து எங்கெல்லாம் அன்புமணி ராமதாஸ் நிற்கிறாரோ அந்த தொகுதிகளில் மட்டும் அவருக்கு ஒரு ஏதோ ஒரு 20-30 தொகுதிகள் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அந்த அதிமுக சைடு கூட்டணியில் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த தொகுதிகளில் மட்டும், அதாவது யார் ஜெயித்தாலும் பையன் ஜெயிச்சிடக்கூடாது, பையனுடைய கட்சி ஜெயிச்சிடக்கூடாது, அங்கே மட்டும் நிற்க வைக்க போகிறதா ஒரு தகவல் உலா வருது. அப்படி மட்டும் செஞ்சாருன்னா உண்மையிலேயே வந்து அப்பா பையன் 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு பாமகவை குழி தோண்டி புதைத்தா மாதிரி ஆகிடும். பையனுடைய கட்சி நிற்கிற அந்த அணி நிற்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து அப்பா நின்று அந்த ஓட்டுகளை வந்து பிரிச்சுட்டாங்கன்னால் அப்போ அந்த கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகும்? மொத்தமாக அது வந்து படம். அது வன்னியர்கள், ஏன்னா தமிழ்நாட்டில் வன்னியர்கள் வந்து ஒரு இருக்கிறதுலேயே அநேகமாக பெரிய
அதிக சதவீதம் உள்ள மக்கள் தொகையில் வந்து சொல்லக்கூடிய ஒரு இந்த சமூகம் தான் வந்து பறையிருந்து வன்னியர், அதுக்கு அடுத்தது பறையர். அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காமல் இவங்க வந்து இருக்கணும். இதில் வேல்முருகன் என்ன பண்ண போகிறாரு? இவன் ராமதாஸ் ஐயா திமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் வந்து ஏற்கனவே விசிக வெளியே போகுதா, அவர் வச்சுக்கிறதான்னு வரும்போது வாழ்வுரிமை இன்னும் கொஞ்சம் தர்ம சங்கடத்தில் வந்து ஆகும். ஏன்னா அவர்கள் ராமதாஸ் ஐயாவை வந்து மதித்து தான் ஆகணும். நிறுவனங்கிற முறையில் இப்போ கூட வேல்முருகன் கூட போய் பார்த்துட்டு வந்தார். அன்புமணிக்கு அவருக்கும் தகராறு வந்ததுக்கப்புறம் வேல்முருகன் போய் ஐயா ராமதாஸ் அவர்களே பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்ததுனால உடனே அவர் கட்சியில் போய் இணைச்சிருவார். கட்சியை இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்த்துருக்காரு, அது எப்படி அவர் கட்சியில் போய் இணைஞ்சிருவார்? இப்படி ஒரு சங்கடம் இருக்குது. இதில் வந்து இது ஒரு பக்கம், இது ஒரு விதமாக ஓடிக்கொண்டிருக்க இந்த சுவாரஸ்யமாக இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டால், அதிமுகவில் இருந்த அவர்கள் சின்னம்மா எனப்படும் சசிகலா அவர்கள் திடீர்னு வந்து வெளியில் வந்து நான் அம்மா ஆட்சியை நான் வந்து கொண்டு வருவேன், நிச்சயமாக 2026 தேர்தலில் அம்மா ஆட்சி. இவங்க ஏற்கனவே வந்து இந்த சிறைக்கு சென்றபோது அடுத்த 4 மாதத்தில் வந்து 2017 வந்து அதிமுகவிலிருந்து பொதுக்குழுவில் வந்து இவங்களை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றிட்டாங்க. இப்போ அவங்க அதிமுகவில் உறுப்பினர் கிடையாது. இப்போ இவங்க புதுசாக இனிமேல் கட்சி ஆரம்பித்து போனி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு கட்டமைப்பு என்னைக்கோ ஆரம்பித்த விஜயை இன்னும் கட்டமைப்பு பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது சசிகலா அவர்களோ இல்லை புதுசாக யார் கட்சி இந்த நேரத்துக்கு ஆரம்பித்தா அது போனி ஆகாது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அண்ணா திராவிடர் கழகம்னு இவர் திவாகர், அதாவது மன்னார்குடி திவாகர் அவர்கள், அவருடைய பையன் ஜெய் ஆனந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது லெட்டர் பேட் கட்சியாக தான் இருக்குது. ஒன்றும் எந்த பெரிய ஒரு அதெல்லாம் முதல்ல அந்த 2018 வந்து ஆரம்பித்த போது அவர் ஜெய் ஆனந்த் திவாகரோட பையன், அதாவது சசிகலா அவர்களுடைய தம்பியுடைய திவாகர் அவருடைய மகன், அவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேரில் ஒரு பெரிய மாநாடு கூட்டுறேன்னு ஏதோ ஆரம்பித்தார். அதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு போகலை, பேசப்படலை. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இப்போ அந்த கட்சி ஒன்றும் பேருக்கு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியை வச்சுக்கிட்டு சசிகலா நிற்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டாவது நின்று அந்த அவங்களுக்கு அந்த 6 வருஷ கணக்கெல்லாம் இருக்குது. அவங்க தேர்தலில் நிற்கிறது, அதில் எவ்வளோ தூரம் அந்த நிற்க முடியுன்றது தெரியல. அது தண்டனை பெற்ற பிறகா, தண்டனை முடிந்த பிறகு 6 வருஷம்னா இன்னும் முடிஞ்சிருக்காது. அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் 6 வருஷம்னா ஆயிருக்காது. அது ஒரு இது இருக்குது. அதை தாண்டி வந்து அதாவது அவங்க தேர்தலில் நிற்கணும்னு இல்லை, அவங்க பின்னால் இருந்துக்கிட்டு தலைவராக இருந்துக்கிட்டு அவங்க 4 பேர் எவ்வளோ இடத்துல நிற்க வைக்க போகிறீங்க? இதில் வந்து அவங்க வந்து இப்போ இது வேறு தமிழ்நாட்டு மக்கள் பாவம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்களே, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்முறை, அது இது ரவுடி, இது விலை உயர்வுன்னு ரொம்ப எங்கே பார்த்தாலும் ஆசிரியர், தூய்மை பணியாளர், எல்லா விதமான போராட்டங்களும் நடக்குது. பகுதி நேர ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், அங்கன்வாடி தொழிலாளர்கள், 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள். இப்போ மக்கள் வந்து இப்படி வந்து கஷ்டப்படும் போது நான் நினைக்கிறேன் சசிகலா மேடம் நல்ல எண்ணத்தோடு வந்து மக்களுக்கு கிச்சு மூட்டி கொஞ்சம் தமாஷ் பண்ணலாம், குதூகலப்படுத்தலான்றதுனால இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு 2026 நாங்கள் அம்மா ஆட்சி கொண்டு வருவோம். அம்மா ஆட்சி என்ன ஏதாவது கூஜாலை தூக்கி போட்டு கொண்டு வரதுக்கு எல்லா இடத்துலையும் தேர்தலில் நின்று ஜெயிக்கணும். இதில் புதுசாக கேள்விப்படுறது தான் ஒரு பெரிய ஒரு தகவல் வருது. அந்த தகவல் எவ்வளோ தூரம் உறுதியான தகவல்னு தெரியல. சசிகலா அவர்கள், தாவேகா விஜய், அப்புறம் பிரேமலதா அவர்கள், அதாவது விஜயகாந்த் கட்சி தேமுதிக, இவங்க வந்து ஒரு கூட்டணியாக சேர போகிறாங்க. அதாவது விஜயகாந்த், சசிகலா அப்படின்னு. இதில் ஓபிஎஸ் சேர்ந்தாலும் சேருவார். ஓபிஎஸ் எதில் போய் சேர்றது? அவருக்கு தனியாக ஒன்றும் கட்சி கிடையாது. உரிமை மீட்பு குழுன்னு இருக்கார். அவரையும் அதிமுகலேருந்து வெளியேற்றிட்டாங்க. ஒன்று அவர் வந்து டிடிவியோட போய் சேர்ந்து அமமுகவில் நிற்கணும், இல்லை பாஜக கூட்டணியில் நிற்கும் போது தாமரை சின்னத்தில் நிற்கணும், அந்த பக்கம் போனால். இல்லை இவங்க பக்கம் வந்தால் தாவேகா சின்னத்தில் வந்து 3 முறை வந்து இடைக்கால முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயை வந்து முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அது எவ்வளோ தூரம் அவருக்கு மைண்ட் செட் ஆகுமா? அது முதல்ல அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவருக்குன்னு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? மக்கள் எப்படி அதை பார்ப்பார்கள்? இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி வந்து இது இன்னும் வித்தியாசமான கூட்டணியாக இருக்கும். விஜயகாந்த்னா மறைந்த விஜயகாந்துடைய தேமுதிக,
சசிகலா அவர்கள். அப்போ வந்து விஜய் வந்து நான் ஊழல் செய்யவும் மாட்டேன், ஒரு பைசா தொடவும் மாட்டேன், யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சசிகலாவை பக்கத்தில் இப்போ ஏற்கனவே செங்கோட்டையனை வச்சுட்டு பேசும்போதே அந்த கேள்வி வருது. நீங்கள் தான் போன தடவை என்ன கேட்டீங்க, செங்கோட்டையன் வந்து போன்றவர்கள் வந்து தண்டனை பெற்றார்களான்னு கேட்குறாங்க சார்னு. இப்போ சசிகலா சேர்ந்தா தண்டனை பெற்று தண்டனை அனுபவித்து வெளியில் வந்திருக்காங்க. தண்டனை காலம் முடிஞ்சிச்சு இல்லை? அப்போ அந்த ஊழல் குற்றம் க்ளீனாக போச்சா? ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஊழல் அந்த கதை முடிஞ்சு போச்சு. அப்போ அவர்கள் ஊழலானவர்கள்னு அர்த்தம் இல்லையா? ஏங்க நீங்கள் அரசியலில் வந்து ஃபெயிலான ஸ்கூலில் கூட பரீட்சை கூட இந்த தடவை ஃபெயில் ஆனால் மறுபடியும் பாஸ் ஆகிற வரைக்கும் அதுக்கு பேர் ஃபெயில் தான். அரசியலில் வந்து ஒரு தடவை ஃபெயில் ஆனால் ஊழல் குற்றச்சாட்டு தண்டனை பெற்றால் ஊழல் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் பாஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் பரீட்சையெல்லாம் கிடையாது. ஆனால் தேர்தலில் நிற்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தகுதி இருந்து நின்று நீங்கள் ஜெயித்தால் சொல்லிக்கொள்ளலாம். சட்டம் என்னை தண்டித்தாலும் மக்கள் என்னை கைவிடவில்லை, மக்கள் மன்றத்தில் நான் வென்று விட்டேன், இந்த டயலாக் யார் வேணாலும் பேசலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தேமுதிகவில் என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னு சொன்னால், ரெண்டு பக்கமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அதிமுக கூட்டணியில் 8 சீட்டு தராங்கிறாங்களாம். இவங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் கேட்குறது இல்லாமல் விஜய் பிரபாகரனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கேட்குறாங்க. அது ஏன்னா அங்கே தேஜா கூட்டணினா ஆட்டோமேட்டிக்காக மத்திய அரசு நினச்சாங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அஸ்ஸாம்லேயோ மேகாலயாலேயோ மகாராஷ்டிராலேயோ ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து விஜய் பிரபாகர் இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்களையும் ஜெய்சங்கர் அவர்களையும் ஒரு உதாரணமாக சொல்கிறோம். அவங்க 2 பேரையும் வந்து அவர்கள் வந்து வாக்கு வங்கி என்பது பெரிதாக இல்லாத தலைவர்கள், ஆனால் வந்து நிர்வாகத்தில் திறமை உள்ள தலைவர்கள். இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னால் பாதுகாப்பு அமைச்சராக முதலில் ஒரு பெண் இந்தியாவில் வந்து பாதுகாப்பு அமைச்சராக இருந்தது அவங்க தான். அதுக்கப்புறம் நிதி அமைச்சராக இருக்காங்க. இது வரைக்கும் 9 பட்ஜெட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது குறைபாடுகளே இல்லை, நம்ம விமர்சனங்களே இல்லைன்னு சொல்லலை. அவர்களுடைய இதை வந்து பண்ணுறாங்க. டக்குன்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு தமிழ்லையோ அது ஹிந்திலேயோ ஆங்கிலத்திலேயோ மக்கள் மன்ற இதில் லோக்சபாவில் வந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அந்த திறமையெல்லாம் இருக்குது. ப்ரெஸ் எல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணுறாங்க. ஜெய்சங்கர் வந்து சர்வதேச அளவில் வந்து மோடிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கார், மோடியுடைய முகமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் அதே துறையிலேயே வந்தவர். எதேச்சியாக 2 பேருமே அடிப்படையில் தமிழர்கள் என்பதில் நமக்கு ஒரு பெருமை. அதாவது திறமையாக இருக்கிறவங்க தமிழர்களாக இருக்கிறார்கள். அவங்க எந்த மாநிலத்தில் போய் குடியேறினாலும், அவர் டெல்லியில் போய் குடியேறினார் ஜெய்சங்கர், இவங்க ஆந்திராவுக்கு போயிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ரைட்டு, எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு திறமை அடிப்படையில் அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவர்களை மந்திரி ஆக்குனா ரைட்டு. விஜய பிரபாகரனை வந்து நம்ம வந்து தவறாக ஒன்றும் சொல்லலை. இதுவரை அவர் அரசியலில் என்ன செய்திருக்கிறார், நிர்வாகத்துறையில் என்ன செய்திருக்கிறார், ஒரு நிர்வாகத்தில் சிறந்த நிர்வாகின்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால் தேமுதிக இருந்தபோது, விஜயகாந்த் இருந்தபோது பிரேமலதா அவர்கள் இருந்தார்கள். சுதீஷ் அவருடைய அமைத்துனர் வந்து அவர் தான் விஜயகாந்துக்கு உதவியாக இருந்தார். கிட்டத்தட்ட நம்பர் 2ங்கிற அளவுக்கு இருந்தார். அது நடுவில் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் உடல்நிலைக்கு அப்புறம் அது அவங்க அக்காவோட அவர் வந்து ஒன்று சேர்ந்துட்டார். ரைட்டு. விஜய பிரபாகரன் அவர் விஜயகாந்த் இறந்ததுனால தான் விஜய பிரபாகரன் ஒருத்தர் இருக்கிறதே வெளியில் வந்துச்சு. இல்லைனா விஜயகாந்துக்கு 2 பசங்க அப்படின்றதோடு நின்று போச்சு. அப்போது அந்த விஜய பிரபாகரனை வந்து நீங்கள் 2 மீட்டிங்கில் பேச விட்டுட்டிங்கன்னா அவர் மத்திய அமைச்சராக்கணும்னா இப்போது ஜி.கே. வாசன் போன்றவர்கள்லாம் இருக்காங்க. மூப்பனாரோட பையன்றது மட்டும் இல்லாமல் பெரிய வாக்கு வங்கி இல்லாட்டா கூட ஒரு அரசியல் அனுபவம் வந்து பழுத்த அனுபவம் கொண்டவர். ரொம்ப வருஷமாக வந்து அரசியலில் இருக்கார். மூப்பனாருக்கு அப்புறம் அந்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் வாக்கு வங்கி இல்லை. அப்படிப்பட்டவர்கள்லாம் எதிர்பார்த்தா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என்னுடைய சீனியாரிட்டிக்கு வந்து அனுபவத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அவங்க அவரை ஆக்கலை. அவர் தேஜக கூட்டணியில் தான் இருக்கார், ஆனால் அவரை ஆக்கலை. ஆனால் விஜய பிரபாகரனை மத்திய அமைச்சர் ஆக்கணும்னு இவங்களுடைய அந்த டிமாண்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதனால் என்ன கேட்டு பார்க்கலாம், நமக்கு என்ன வந்துச்சு, கல் எடுத்து அடித்து பார்க்கலாம். மாங்காய் விழுந்தால் விழுது, கல் விழுந்தால் நம்ம தலைமையில் விழாது, யார் தலைமையிலையா விழுன்னு சொல்லி இப்போ ஒரு கால் கேட்கலாம். என்ன என்றால் அப்படி ஒரு கால் இல்லைன்னா திமுகவில் வந்து வந்தால் அந்த மத்திய அமைச்சருக்கெல்லாம் பேச்சே இல்லை. இங்கே வந்தால்
நீங்கள் திமுகவில் போய் பேசுனா என்ன கேட்கலாம், சீட்டு இல்லை அதை தாண்டி நோட்டு. மற்ற கட்சியை விட திமுக வந்து கருணை உள்ளம் கொண்டது. கருணாநிதி என்று பெயர் வைத்ததாலோ என்னமோ வந்து கருணை உள்ள கட்சி. மார்க்சிஸ்டாக அவங்களுக்கு ஒரு 25 கோடி கொடு, அதிகாரப்பூர்வமாகவே 25 கோடி, அப்புறம் தனியாக கொடுக்குறது அது வேறு. அந்த மாதிரி வந்து எந்தெந்த கட்சி கூட்டணி, விசிகாவா அவர் எவ்வளவு தொகுதி, அதுக்கு எவ்வளவு, தலைமைக்கு எவ்வளவு, இப்படின்னு பணம் கொடுப்பாங்கன்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த தகவல். இதில் ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. அப்போது இவங்களுக்கு வந்து ஒன்று மத்திய அமைச்சர் பதவி வேணும், இல்லை நோட்டு வேணும் அப்படின்றதில் அதிமுகவா திமுகவான்னு வரும்போது, இல்லை 2 இடத்துலையும் வந்து என்ன போகுது. விஜயகாந்த் வந்து கடைசி காலத்தில், அதாவது உடல்நிலை சரியில்லாமல் பேச முடியாமல் இருந்தபோதே, அந்த 2024 நின்றபோது என்ன 2-2.5% வாக்கு வங்கி. 21 இல்லை சார், 21லேயே, 24 இல்லை அவர், 24 இல்லை அவர், 21லேயே 2.5%. இப்போ விஜயகாந்த் அதுக்கப்புறம் வர சட்டமன்ற தேர்தல் தான், நடுவில் பாராளுமன்றம் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு வந்து அந்த 2.5% இன்றைக்கி கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமானா கம்மியாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5% வந்துருக்கும், வரலாம் 1-1.5. 1.5%க்கு மத்திய அமைச்சர் வேணும், அது வேணும், இது வேணும், இவ்வளோ சீட்டு வேணும், அவ்வளோ சீட்டு வேணும், 18-20 வேணும் சீட்டுன்னா எப்படி கொடுப்பாங்க? அந்த ஒரு இருக்குது. அவங்க வந்து ஒரு கால் திமுக அதிமுக 2 பேரும் சட்டம் பண்ணலன்னு வைங்க, கடைசியில் வந்து புகலிடம் வந்து இருக்கவே இருக்கார் விஜய். நம்ம தம்பி அவர் தான் தனியாகவோ அணியாகவோ நிற்கிறேனாரு. அணியாக வர்றதுக்கு யாருமே அந்த பக்கம் போகல. அப்போது போகலாம், இவங்க போனால் அதனால் வந்து சில ஏதோ இப்போ திமுகவில் அதிமுகவில் 6 சீட்டு 8 சீட்டுன்னு கொடுக்குதுன்னா, தாவேகால போனால் ஒரு கால் 12 சீட்டு 14 சீட்டு 15 சீட்டுன்னு கொடுக்கலாம். ஏன்னா அவர் 234 பேருக்கு ஆள் பிடிக்கணும்ல விஜய். தாவேகால 234 பேருக்கு திடீர்னு, ஏன்னா அது நம்ம பிடிக்க முடியாதுன்னு சொல்ல, 2026 வந்து அது சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டால் கட்டமைப்பு இல்லைன்றதுனால. அப்படி வரும்போது ஒரு 20 சீட்டு கொடுங்க, ஆனால் சந்தோஷமாக 20 சீட்டு ஜெயிக்கிறாங்களா இல்லையா சீட்டை கொடுத்துருவோம். ஆனால் சீட்டு கொடுத்தாலும் விஜய்கிட்ட இருந்து நோட்டு வராது. அவருக்கே பாவம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவருக்கு வந்து எப்படி செலவு பண்ண போகிறாருன்னு தெரியலன்ற மாதிரி ஒரு தகவல் அடிப்படுது. அவர் சொந்தமாக செலவு பண்ணுவாரான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த காலத்தில் வந்து ஈழத்தமிழர்களுக்காக வந்து சாதாரண மேக்கப் மேன்லாம் 2000 ரூபாய் 3000 ரூபாயெலாம் வந்து ஈழத்தமிழர்களுக்காக வசூல் பண்ணி கொடுத்த போது விஜய் வந்து 500 ரூபாய் கொடுத்தாருன்னு எல்லாம் வீடியோலாம் இருக்குது. அப்படி இருக்கிறவர் எவ்வளோ சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறாரு தேர்தலுங்கிறது அவர்கள் யூகத்துக்கே நம்ம விட்டுடலாம். அப்போ தேமுதிக அங்கே போச்சுன்னா பணம் கிடைக்காது. சீட்டு வேணால் நிறையா கொடுக்கலாம், 20 சீட்டோ 25 சீட்டோ எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாம். எவ்வளோ வேணால் கேளுங்க, எவ்வளோ வேணால் கேளுங்க தரேன்னு சொல்லலாம். நீங்கள் அதுக்கு இவங்க பாருங்கள், அதில் வந்து 234 தொகுதிகளும் விண்ணப்பம் வாங்குறாங்களாம் எங்கள் தேமுதிகவில். இவங்களுக்கு வந்து 8 சீட்டா 6 சீட்டா 10 சீட்டான்னு தெரியல, எந்த கூட்டணியிலன்னு தெரியல. ஆக மொத்தம் 10 சீட்டுன்னு வச்சுப்போம் அதிகபட்சமாக, யாரோ கொடுக்குறாங்கன்னு எந்த பக்கம் கூட்டணியில் கொடுத்தாலும். மிச்சம் 224 கூட்டணியிலையும் வந்து நிற்கவே போகிறது இல்லை. ஆனால் ஒரு விண்ணப்பத்துக்கு 15,000 ரூபா பொது தொகுதிக்கு, 10,000 ரூபா வந்து தனி தொகுதி. அப்போ இதுவே ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணிடணும்னு முடிவு பண்ணுறாங்க போல இருக்குது. ஆக மொத்தம் இந்த தேர்தல்னு வரதை வந்து ஒரு வசூல் கருவியாக பயன்படுத்துகிறார்களே தவிர இந்த வாக்கு வங்கிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணக்குன்றதே இல்லை. அப்போ எந்த கட்சியிலையுமே பாருங்கள் அடிமட்டத்தில் இப்போ சீமானுங்க தான் பேசுகிறோம். சீமான் வந்து அவருடைய கட்சியில் வந்து ஒன்றும் 234 வேட்பாளர்களையும் போட்டார், 10,000 வசூல் பண்ணார், 15,000 வசூல் பண்ணார், அவ்வளோ கொடுக்கணும். இப்போது விஜய் கட்சியில் வந்து முதல்ல புஷி ஆனந்த் 2 கோடி ரூபா டிடி கேட்டாருன்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து கண்டித்து இதெல்லாம் தப்பான பழக்கம், இந்த மாதிரிலாம் பண்ணால் கட்சி பேர் கெட்டுடும், 2 கோடி வேணாம் 1 கோடி போதும். 2 கோடியாக இருந்தானே 1 கோடியாக இருந்தானே. அப்போ பாமர மக்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய பாமர மக்கள் வந்து என்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து நிற்பாங்கன்னா 1 கோடி ரூபா இருந்தால் அவன் ஏற்கனவே ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கணும். இல்லை அவன் எங்கேயாவது வேறு ஏதாவது சொல்லக்கூடாது, கள்ள மார்க்கெட்டில் ஏதாவது அந்த மாதிரி தப்பான வழிகளில் ஒன்று சம்பாதிச்சிருக்கணும். இல்லை அவன் ஓரளவுக்கு ஒரு கோடி கொடுக்கணும், கோடீஸ்வரனாக இருக்கணும். அவங்ககிட்ட ஒரு 10 கோடி இருந்தால் தான் 1 கோடி கொடுப்பான். இல்லை அவன் தப்பி தவறி வீட்டை அடமானம் வச்சு வீட்டை விற்று கொடுத்தான்னா தோத்துட்டான்னா அதோட அவன் வாழ்க்கை அழிஞ்சு போகுது இல்லை. அந்த மாதிரி இப்போ கூட பாருங்கள், விஜய் இந்த 41 பேர் இறந்து போனாங்கல்ல நெரிசலில், கரூரில். இந்த 41 பேர் குடும்பத்திலேருந்து ஒரு 10 பேரை வேட்பாளராக வந்து நிற்க வைக்கிறேன். ஏங்க சொல்லக்கூடாது?
நான் கேட்குறது நியாயமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட இந்த கேள்வியை எந்த யூடியூபரும் எந்த சேனல்லையும் கேட்கல. நான் விஜயை பார்த்து அந்த கேள்வியை கேட்குறேன். நடிகர் விஜயை, தாவேக தலைவர் விஜயை நீங்கள் எப்படி வேணால் வச்சுங்க. 41 பேர் உங்கள் முகத்துக்காக இறந்து போனாங்க. அந்த குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் ஆணோ பெண்ணோ அங்கே தகுதி உள்ள, அந்த தேர்தல் தகுதி உள்ளவர்கள் ஏன் நீங்கள் நிற்க வைக்கக்கூடாது? எந்த காசும் வாங்காமல் என்ன வரலையே? முதல்ல நீங்கள் 3ஆம் ஆண்டு விழா நடத்துனீங்களே, அந்த ஆண்டு விழாவில் வந்து ஒரு மௌன அஞ்சலின்னு 2 நிமிஷம் செலுத்துறது கூட உங்களுக்கு எண்ணம் இல்லை. அவங்கள பற்றி பேசக்கூட இல்லை. அங்கே வந்து இந்த கிராமிய கலைஞர் வேல்முருகனோட சேர்ந்து குத்தாட்டம் டான்ஸ் ஆடுறீங்க. 41 பேர் உயிர் போனது பற்றி எந்தவித ஒரு பிரஜையோ உணர்வோ இல்லாமல் இந்த 41 குடும்பத்துலேருந்து 41 பேர் இல்லைன்னா கூட ஒரு 10 பேரோ 20 பேருக்கோ வந்து அவங்களுக்கு கொடுங்க. அது ஒரு கண்ணியமாக இருக்கும்ல. அவங்க நாளைக்கு எம்எல்ஏ வந்தால் கூட அது ஒரு வராங்க வரல, ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, அவங்கள நிற்க வச்சிங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு பெருமையாகவும் கண்ணியமாகவும் இருக்கும். ஒரு அரசியல் நேர்மை இருக்கும். எங்கே போய் எதிர்பார்க்குறது அரசியல் நேர்மைன்னு? அவ்வளோ நேர்மை இருந்தால் அங்கேயே அன்றைக்கே ராத்திரி ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துட்டு வந்திருப்பார். அது 45 நாள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு வந்து ஏன் கொடுக்க போகிறாரு? இப்போ என்னென்னா அரசியல் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இதில் வந்து விஜயகாந்த் உடைய கட்சி, அவர் பேர் என்ன, சசிகலா, அப்புறம் ஓபிஎஸ் இன்னும் என்ன முடிவு பண்ணல. இவர் ராமதாஸ் வேறு தனியாக இருக்கார். அவர் ஒரு வாரம் தெரியும். இவர் எந்த பக்கம் சேருவார் என்னன்னு தெரியல. இந்த மிஸ்லேனியஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு கட்சினா நம்ம தான் பார்த்தோமே. இப்போ கூட இன்றைக்குள்ள பார்த்தீங்கன்னா CNN 18 வந்தக்கூடிய ஒரு இதில் வந்து கணிப்பில் வந்து 37% வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி, 33% வந்து திமுக கூட்டணி, அப்புறம் 21% தாவேகாவுக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. சீமானை பற்றி அதில் கவரேஜ் வரல நான் பார்த்த வரைக்கும். அவங்க கேள்வியிலேயே அது வைக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம எந்த விதத்துலேயும் நம்ம வந்து இது வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பு தவறுலாம் சொல்கிறது நியாயம் இல்லை. அவங்க ஏதோ எடுத்திருக்காங்க, அது வந்து ரைட்டு தப்பு நம்ம சொல்கிறது நம்ம யார்? ஆனால் இப்போ ஏதோ சீமானுக்கு ஆதரவாக சில கருத்து கணிப்பு வருது, அப்போ அதுதான் சரி இது தவறுன்னு சொன்னால் அப்போ நம்ம ஏதோ ஒரு சார்பாக பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லா கருத்து கணிப்புகளுமே வெறும் கணிப்புகள் மட்டும்தான். இது தவறாகவும் இருக்கலாம், இல்லை வந்து சரியாகவும் இருக்கலாம், இல்லை ஓரளவு சரியாக தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து 21% எவ்வளோ? நீங்கள் இதுக்கு முன்னால் வந்து 20% வாங்கினவங்கெல்லாம் இருக்காங்க. விஜயகாந்த் ஒரு பீரியடில் ஆரம்பத்தில் சீட்டே ஆனால் கிடைக்கல, சீட்டாக கன்வெர்ட் ஆகலை. நீங்கள் ஒரு சில தொகுதிகள்லையாவது வந்து 35-40% வாங்கினா தான் அந்த தொகுதி ஜெயிக்க முடியும். சராசரியாக 21% வாங்குறாருன்னே வச்சுப்போம். என்னுடைய கணக்கில் 15-16% மேலே வராது. இது வந்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லா சேனல்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன். விஜய்க்கு 20% வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வந்தால் சந்தோஷம், வரவேற்கிறோம். ஆனால் 20% எவ்வளோ, அதே தானே சீமானுக்கு சொல்கிறோம். அவர் எவ்வளோ % வாங்குறாருன்றது முக்கியம். அதை விட மிக முக்கியமானது அது எவ்வளவு சீட்டுகளாக கன்வெர்ட் ஆகுது. சீட்டாக கன்வெர்ட் ஆனால் தான் சட்டமன்றத்துக்கு போக முடியும். சீமானுக்கும் இதே தான் சொல்கிறோம், விஜய்க்கும் இதே தான் சொல்கிறோம். நம்ம ஒன்றும் இதில் வந்து பாரபட்சமாக சொல்லலை. அதனால் வந்து இப்போ CNN 18 கூட ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க. 37% வாங்கினா வந்து என்னுடைய கணக்கில் அந்த மாதிரி வரும்போது 37-33 வந்ததுன்னா ரொம்ப டச் அண்ட் கோவாக இருக்கும். டச் அண்ட் கோடாக அதை தெரியுது இல்லையா? 118 கிடைக்குமா, இல்லை ஒரு 102 தான் வருதுன்னு சொன்னால் 102 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஜெயிக்கிற கட்சி அது திமுகவோ அதிமுகவோ எது ஜெயிக்குதோ அந்த கூட்டணி 102 தானே. அப்போ வந்து வெளியிலேருந்து ஆதரவு வரணுன்னா எதிர்பக்கத்துலேருந்து வராது. திமுக அதிமுகவை கொடுக்காது, அதிமுக திமுகவை கொடுக்காது. விஜய் கட்சியோ சீமான் கட்சியோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற இடங்களை பெற்றால்தான் இவர்கள் ஆதரவு கொடுக்கும் நிலையில் இருப்பார்கள். இப்போது இந்த CNN 18 கணிப்பை பார்த்தா தமிழ்நாட்டில் மறுபடியும் மறுதேர்தல் வரா மாதிரி தான் வரக்கூடிய சூழ்நிலைங்கிற, அதாவது இது உண்மையாக நிறைவேறும் பட்சத்தில் யாருமே தனிப்பட்டு ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணியோடு கூட. அப்புறம் அதிகாரத்தில் பங்கா இல்லையாங்கிறதெல்லாம் வேற. இதில் வேறு காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் சேருதுன்னு சொன்னால் இன்றைக்கும் திருச்சி வேலுச்சாமி அண்ணா இல்லை தாவேகாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நேற்ற கூட அது இன்னும் முடிவாகலை. சரி, திமுகவோடு தான் அநேகமாக ராகுல் காந்தி கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறார்கள், அதனால் வரும்னு வச்சுக்கிட்டா கூட எந்த அளவுக்கு காங்கிரஸ்காரர்கள் வந்து திமுகவின் வெற்றிக்காக பாடுபடுவார்கள். ஏன்னா அடிப்படையில் வந்து அந்த கசப்பு வந்து ரொம்ப ஊடுருவி விட்டது. திமுகவுக்கு எதிரான கசப்பு காங்கிரஸ் தொண்டர்களிடையே நிர்வாகிகளிடையே பெரும்பான்மையானார்.
1 2 பேர் தான் இந்த பக்கம் திமுக ஆதரவில் இருக்காங்க, செல்வ பெருந்தகை மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தல் வந்து சமீபத்தில் நடந்த பல தேர்தல்களில், சட்டமன்ற தேர்தல்களில் மிக குழப்பமான ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் வரக்கூடிய முடிவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து விஜய், சீமான், நான் 2 பேரையும் தான் சொல்கிறேன், புதிய வரவுகள் எவ்வளவு சீட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுடைய எதிர்காலம் அதற்கேற்ற மாதிரி அமையும். இவர்கள் ஆதரவு கொடுத்தால் யாராவது ஒருவர் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் வந்து அந்த கிங் மேக்கராக அமைவார்கள். ஆனால் அதுக்கு முக்கியம் எவ்வளவு வாக்கு வங்கி சதவீதம் என்பது முக்கியம் அல்ல, அதை தாண்டி எவ்வளவு சீட்டு என்பது முக்கியம். இதுதான் நம்மளுடைய கருத்து. இறுதியாக ஒரே வரையில் தான் சுருக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு பிப்ரவரி 21 வந்து வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக ஒரு விஷயத்த சீமான் சொல்கிறாரு, 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வந்து திரட்டி காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக பார்க்கப்படுதா நாம் தமிழர் களத்தில்? இல்லைங்க, அதாவது மாநாடு முக்கியம். 234 வேட்பாளர்களில் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. காரைக்குடியில் தான் அநேகமாக அவர் நிற்கிறாருங்கிறதும் ஏறக்குறைய தீர்மானமான மாதிரி தெரியுது. இதில் வந்து நான் தான் திருப்பி சொல்கிறது, 10 லட்சம் பேர் சேருவாங்க, சேர்க்கறது பெருசு இல்லை, சேர விடுவாங்களாங்கிறது தான். இப்போ கூட திருச்சியில் வந்து விஜய் வந்து 13ஆம் தேதியா என்னமோ ஒரு பரப்புரை ஒன்று அனுமதி கேட்டிருக்காரு. அதில் வந்து இந்த இது பிரகாரம் நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ் எங்கே வைக்க போகிறீங்க, இதுக்கு பதில் சொல்லலை, அதுக்கு பதில் சொல்லலை. 2வது, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு அந்த ஃபார்மில் ஒரு காலம், ஆமாம், ஒரு காலம் ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் யார் பேர் எழுதுவாங்க? விஜய் எழுதுவாங்களா, புஷ்யாந்தியா? மற்ற சமயத்துலலாம் வந்து நான் தான் தலைவர், நான் தான் அடுத்த தலைவர்னு எல்லோரும் முன்னால் வருவாங்க. ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா எல்லோரும் வருவாங்க, அருண்ராஜ் இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்க 4 பேரில் யார் பேராவது எழுதுவாங்களா, இல்லை விஜய் பேர் எழுதுவாங்களா யார் பொறுப்புன்னு? அப்படி பார்த்தா சட்ட ரீதியாக நாளைக்கு பொறுப்பாயிடுவாங்க. இந்த காலம் ஃபில்அப் பண்ணுறது, இதை கொண்டு வந்ததே திமுக அரசு எதுக்குன்னா, இந்த எதிர்கட்சிகள்லாம் வந்து அதுவும் முக்கியமாக வந்து தாவேகாவை வந்து இதில் சிக்க வைக்கணுங்கிறது தான். கரூரில் நடந்த மாதிரி மறுபடியும் நடந்துச்சுன்னால் இதில் யார் பொறுப்புன்னா ரொம்ப தெளிவாக வந்து சிக்கல் வரும் சட்ட ரீதியாக. இப்படி வரக்கூடிய இதே விஷயம் வந்து இது விஜய்க்கு மட்டும்தான் இல்லை, இதே அனுமதி விவகாரம் வந்து எந்த எதிர்கட்சிக்குமே வரும், சீமானுக்கும் வரும், நாம் தமிழர் கட்சிக்கும். அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மாதிரி அனுமதி கொடுக்கும்போது நிபந்தனைகளை வந்து ரொம்ப கடுமையாக போட்டு, அதே மாதிரி ஒரு பக்கம் நிபந்தனைகள் கடுமையாக இருக்கலாம், போகாத ஊருக்கு வழி சொல்கிற மாதிரி நிறைவேற்றவே முடியாத நிபந்தனைகளாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் யதார்த்தத்தில் வந்து வரும்போது அங்கே பிளாக் பண்ணுறது, இங்கே பிளாக் பண்ணுறது, இந்த வழியில் வந்து பஸ்ஸுங்களை வந்து கட் பண்ணுறது, பேருந்துகள் வந்து வழக்கமாக இயங்குகிற பேருந்துகளை வந்து அன்னைக்கின்னு பார்த்து நிறுத்திடுறது, இப்படி வந்து ஆளும் கட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இவங்க திமுகவில் நிறைய பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னால் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்படி வரும்பொழுது 10 லட்சம் பேர் உண்மையிலேயே வந்து அவர்களை அனுமதித்து அவர்கள் வந்து அங்கே காட்ட முடிந்தால் அது பெரும் சாதனை. ஆனால் வந்து நான் வந்து இந்த 10 லட்சம்ன்றது வந்து ஒரு பெருசாக நான் எடுத்துக்கல. ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன், இப்போது அதான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் அதை முடிந்தவரை இந்த 10 லட்சம் பேரை காட்ட விடாமல் செய்வது தான் திமுக அரசுடைய குறிக்கோளாக இருக்கும். ஆளுங்கட்சிங்கிற முறையில் நம்ம வந்து ஏதோ திமுக அது வந்து மோசமான கட்சி அதனால தான் அப்படி செய்கிறோம். ஆளுங்கட்சின்னா அப்படி தான் செய்வாங்க. எதிர்கட்சியை வந்து டம்மியாக காமிக்கணும் மக்கள் மத்தியில் அப்படின்னு அப்படி தான் செய்வாங்க. ஒரு கால் வேற ஒரு கட்சியாக ஆட்சியில் இருந்தாலும் இதே செய்யலாம். நம்ம வந்து ஏதோ இவங்க மோசம்ன்றதுனால வேறு யாரோ அவங்கெல்லாம் புனிதர்கள்னு யாரையும் சொல்லலை, நம்ம எந்த கட்சியுமே சொல்லலை. ஆளுங்கட்சின்னு வரும்போது எதிர்ப்பலை இருக்குன்னா அந்த எதிர்ப்பலை வந்து இப்போ 10 லட்சம் பேர் சேர்ந்தா அப்போ எல்லாரும் மக்கள்லாம் வந்து அப்போது சீமானுக்கு வலிமை அதிகமாகிறதேன்னு சொல்லிட்டு இந்த நியூட்ரலாக இருக்கிறவங்களாம் சீமானுக்கு ஓட்டு போட்டுருவானோ அப்படின்ற ஒரு பயமும் கவலையும் ஆளுங்கட்சிக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால் நிபந்தனைகள் கடுமையாக இருக்கும், நிறைவேற்ற முடியாமல் இருக்கும். யதார்த்தத்தில் வந்து எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பிளாக் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த 10 லட்சம் பேர் சேருவாங்களா இல்லையான்றதை வந்து கவலைப்படாமல் எவ்வளோ பேர் சேர்ந்தாலும் மாநாட்டை நடத்தி பரப்புரை அவங்கள அறிமுகத்தை முடித்து விட்டு மக்களிடையே வாக்கு வங்கியில் எவ்வளவு தூரம் நம்ம உள்ளே போக முடியும் தான் பார்க்கணும். தவிர இந்த கும்பல் சேர்றதை வச்சு கூட்டம் சேர்றதை வச்சு நம்ம வந்து ஒரு பெரிய அதை ஒரு வெற்றியாவோ இல்லை அது வந்து தோல்வியாவோ 2 விதமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. பல்லர்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்தையும் கேட்டேன். நன்றி, வணக்கம்.